இன்றைக்கி சூப்பரான ஒரு லட்டு மேங்கோ ரவா லட்டு இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 2 நல்லா பழுத்த மாம்பழம் எடுத்திருக்கேன். மாம்பழத்தோட தோல் எல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டு 150 கிராம். அரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டியில் சேர்த்து நல்லா வடிகட்டி எடுக்கணும், துண்டுகள் எதுவும் இல்லாத மாதிரி. இப்போ பேனில் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரியும் கொஞ்சம் திராட்சையும் பொன்னிறமாக வறுத்து ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட வந்து ரவா 1 கப் ரவா சேர்த்துருக்கேன். இதோடைய மெஷர்மெண்ட்டு 125 கிராம். அதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வறுத்துட்டு கூட வந்து ஒரு அரை கப்பு போல் பொடி பொடியாக துருவின தேங்காய் அதையும் பொன்னிறமாக வறுத்துட்டுக்கலாம். இப்போ வந்து தேங்காய் பொன்னிறமானதும் நம்ம முதல்ல ரவை வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து ரவையும் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருந்த அந்த மேங்கோ பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கூட 3/4 கப்பு சீனி சேர்த்துருக்கேன். சீனியை வந்து பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் கலந்து விட்டோன்னா இந்த மாதிரி கெட்டி ஆயிரும். இதில் வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி திராட்சை அதையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிக்கலாம். இப்போ வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும். கொஞ்சம் கை பொறுக்கிற மாதிரி சூடுக்கு வந்ததும் இந்த மாதிரி உருட்டி லட்டு பிடிச்சிங்கன்னா சூப்பரான மேங்கோ ரவா லட்டு. லட்டுனா யாருக்கு தான் பிடிக்காது? இது பார்க்கவே டெம்டிங்காக இருக்குல்ல. மேங்கோ பிரியர்கள் யாராவது இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.